கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமிய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். கடந்த ஒரு வாரமா அந்த நியூஸ் மட்டும்தான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அந்த நியூஸை கேட்கும்போது இங்க தமிழக மக்கள் மனநிலை பெண்களுடைய பாதுகாப்பு அவ்வளவுதான் போல அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்களே வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு உருவாக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். இதே 2 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிய இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்தவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கும் கைகால் முறிக்கப்பட்டு அவனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒன்று கொடுத்து கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஏன் சார் இவங்கெல்லாம் சுதந்திர தியாகி, போராட்ட தியாகிகளா சார்? இவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் பாதுகாப்பாக அடைச்சி 3 நேரம் சோத்த போட்டு அது தேவையே இல்லையே சார். அது கொடூரமான ஒரு வாழ்க்கை தான் சார். ஆனால் இருந்தாலும் அந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் அப்படின்னா என்னங்கிறது தெரியுமா? ஆனால் அந்த 33 வயது அந்த செயலை பண்ணவனுக்கு எல்லாமே தெரியும்ல சார். யார்கிட்ட எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரியும்ல. அவனுக்கு ஏன் இந்த பாதுகாப்பு? தமிழக அரசு அவனுக்கு தூக்கு தண்டனை ஆர் என்கவுண்டர் அப்படிங்கிறத உடனே நிறைவேற்றி இருந்தாங்க அப்படின்னா தமிழக மக்கள் சிஎம் சார் விஜய் சார் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. விஜய் சாருடைய முதல் கையெழுத்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் முதல் கையெழுத்து. ஆனால் அந்த முதல் கையெழுத்து போட்ட அடுத்த 10 நாளில் இந்த செய்தி அப்படிங்கும்போது தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல சார். இதே கல்ஃப் கண்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா குட் டச் பேட் டச்லாம் அங்கே யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை சார். பெண்களுக்கு தவறான ஒரு செயல் பண்ணுறாங்க, பெண்களை தவறாக பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே 10 பேருக்கு முன்னாடி அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். தண்டனை நிறைவேற்றப்பட்ட உடனே மக்களாகிய நாங்களுக்கு பயம் இருக்கும். பெண்களை தொட்டா நம்ம செத்துட்டோண்டா அப்படிங்கிற மனநிலை வரும்.